ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். எப்பொழுதும் ஒரே விதமான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு போர் அடிக்கும். சாப்பாடும் அப்படிதாங்க. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நமக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி அந்த வகையில் ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். லைஃப்பில் ஒரு முறையாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ரெசிபி தான் இது. இந்த ரெசிப்பியை நான் ஒரு வித இனிப்பில் செஞ்சுருக்கேன். இதை எதுலலாம் மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று செய்யும் பொழுதும் அந்த சுவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 100 கிராம் அளவுள்ள கத்திரிக்காவை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே இருக்கட்டும். 100 கிராம் அளவுள்ள கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா 200 கிராம் அளவுள்ள மாங்காவை இது போல் ரஃப்பாக சீவி எடுத்து சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துடுங்க. நீங்கள் சேர்க்குற மாங்காய் செங்காயாக இருக்கட்டும். 2 பிஞ்ச் அளவு தூளுப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் விட்டுட்டு இதை தட்டு போட்டு மூடி குறைவான தீயில 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நடுவில் திறந்து கலந்து விட்டு பாருங்க. காய்கறிகளில் இருக்க அந்த ஈரப்பதமும் சேர்ந்து காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டி வச்சு நம்ம மசிக்கும் பொழுது அது அப்படியே சாஃப்டாக நமக்கு மசியணும். அதுதான் ஒரு கரெக்டான பதம். இப்போ பார்க்கும்பொழுது தெரியும் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இந்த காய்கள்லாம் மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா எலசான கத்திரிக்காவை நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா தான் அந்த தோல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் நல்லா குழைவாக வெந்து வரும். முத்தின கத்திரிக்காவாக இருந்ததுன்னா தோல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அது சாப்பிடும்பொழுது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால எலசான கத்திரிக்காவாக சேர்த்துக்கோங்க. அதாவது பிஞ்சு கத்திரிக்காவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கு. இதில் தேங்காய் பூ சேர்க்கலை நான் இன்னைக்கு. ஏன்னா இந்த ரெசிபி பிளான் பண்ணிவிட்டேன். ஆனால் என்கிட்ட போதுமான அளவு தேங்காய் துருவல் இல்லை. அதனால இப்போ இந்த சமயத்தில் 4-5 ஏலக்காயில் இருக்க விதையை எடுத்து இடித்து சேர்த்தாச்சு. இதற்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். இனிப்புக்குன்னா சர்க்கரை வெல்லம், அதாவது நம்ம அதிரசத்துக்கெலாம் பயன்படுத்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தில் பாகு எடுத்து சேர்க்கிறேன். 300 கிராம் அளவுள்ள காய்கறிகள் நம்ம சேர்த்தோம். இதுக்கு 600 கிராம் அளவுள்ள வெல்லம் தேவைப்படும். 600 கிராம் அளவுள்ள வெல்லம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன் இது மாதிரி செய்கிறோன்னா, வெல்லத்தில் அந்த தூசெல்லாம் இருக்கும், நார்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவு சேர்த்திங்கன்னா தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சேர்த்த இந்த காய்கறிகளுக்கு ஒரு மீடியம் சைஸு தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கைப்பிடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பாகை இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா இது போல் கொதிச்சு வரும். ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே இது போல் நல்லா கொதிச்சு வரும். இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெல்லம் அப்படியே கருகிடும். அந்த ஸ்மெல் சேஞ்ச் ஆகிடும். அதனால நீங்கள் தீயை மிதமாக வச்சு பொறுமையாக சமைச்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இன்றைக்கி கரும்பு சாறில் செஞ்ச வெல்லத்தை பயன்படுத்தி இந்த ரெசிப்பியை செஞ்சுருக்கேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி பதநீரில் செஞ்ச வெல்லத்தில் செய்வாங்க. நீங்கள் பனங்கருப்பட்டியில் கூட செய்யலாம். ஒன்றுத்துலேயும் செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எதில் செஞ்சாலுமே இது உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது இலைகளாக இருக்கு இல்லைங்களா, இது ஓரளவு திக்காகும்பொழுது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆறின பிறகு இது போல் திக்காக மாறிடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டவ்லேயே வச்சு கிண்டிட்டு அந்த சூடான பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாகு முறிஞ்சிடும். கொஞ்சம் இலைகளாக இருக்கும் போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறினவுடனே கரெக்டான ஒரு பதத்தில் வந்துடும். இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லா வகை சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்துக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்லாம். ப்ரெட்டு மேலே ஜாம் போலவும் தடவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு எதுக்கெல்லாம் பிடிக்குதோ அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாங்க. ரூம் டெம்பரேச்சரில் 10-15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம்.
அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சில ரெசிபிஸ்லாம் இருக்கும். அப்படி அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இந்த கத்திரிக்காய் மாங்காய் அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.